வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் A to Z நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சன் ஆர்கனைசிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் வாங்குறத விட நம்ம எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த ட்ரே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய ட்ரே தான். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இதை செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் என்னுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாரத்தில் 5 டேஸ்க்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் வாங்கிப்பேன். ஒரு நாளுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறதுனால அந்த 5 டேஸ்க்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருப்பேன். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னாலோ இல்லை டிபார்ட்மெண்ட் கடையில் வாங்கினோம்னாலோ நம்ம எல்லா காய்களையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இன்றைக்கி என்ன காய் வைக்கலாம், என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனில் நமக்கு எதை போடுறதுன்னு செய்கிறதுன்னு தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு காய் நிறையா வேஸ்ட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மணி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த 500 1000லாம் செல்லாது அப்படின்னதுனால எல்லாருமே ரொம்ப சிக்கனமாக இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நான் 5 டேஸ்க்கு எப்படி நான் காய் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படியும் ஒரு நாளைக்கு இப்போ சாம்பார் வச்சேன்னா ஒரு பொரியல் வைப்பேன், புளிக்குழம்பு வச்சாலும் ஒரு பொரியல் வைப்பேன். கம்பல்சரி 2 காய் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று கீரை இல்லை காய், இந்த மாதிரி ஏதாச்சும் நான் கம்பல்சரி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் 5 டேஸ்க்கு நான் ஆர்கனைசிங் பண்ணேன். இப்போ என்கிட்ட நான் 3 டேஸ்க்குரியது மட்டும்தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். வாங்க. நான் எல்லாமே அந்த வீக்கு தேவையானதை மட்டும் தான் வாங்குவேன். இப்போ மளிகை ஜாமானும் அதிகமாக வாங்கி வச்சோம்னா அது சில பொருட்கள் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிக நாள் நம்ம மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் நமக்கு போயிடும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டோம்னா தான் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு கவர்லேயுமே நான் ரெண்டு வெஜிடபிள்ஸ் போட்டு கட்டி வச்சுருப்பேன். பாருங்கள், இதில் என்னுடைய சொரக்காவும் காலிஃப்ளவரும் இதில் வச்சுருக்கேன். இப்போ இது சாம்பார் வச்சேன் அப்படின்னா இதை கிரேவி செஞ்சுப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வாழைத்தண்டு நான் வச்சுருக்கேன். இந்த வாரம் நான் ஒரு நாள் இது செய்யலான் இருக்கேன். அதாவது தக்காளி சாதம் செஞ்சுக்கலான்னு. அதுக்கு எப்படி நம்ம ஆனியன் செய்வோம், அதாவது தயிர் ஆனியன் இதெல்லாம் போட்டு செய்வோம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வாழைத்தண்டை போட்டு நான் அப்படியே செஞ்சிடுவேன். தயிர் உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கேரட்டு துருவி போட்டுருவேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படியே பச்சையாக தான் சாப்பிட்றது. இது ஒரு நாளைக்கு எனக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் கவரில் நான் கேரட்டும் வெண்டைக்காவும் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கும்போது நான் இந்த மாதிரி கேரட் பொரியல் வச்சுருவேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, வாங்கும்போதே நான் இந்த மாதிரி கவர்லையே எடுத்து போட்டு வச்சுருவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு கவர் எடுத்தேன்னா எனக்கு போதும். அந்த 2 நாளைக்கு அந்த 2 காயுமே எனக்கு ஒரே கவரில் இருக்கும். அதனால் எனக்கு டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது எனக்கு ரொம்ப மணி சேவிங்ஸாக இருக்குது. எனக்கு காய் வேஸ்ட் ஆகிறதும் கிடையாது. கரெக்டாக நான் காய் வாங்கிக்கிறேன். எனக்கு இப்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வாங்க, நான் லீஃப், அதாவது இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஆர்கனைசிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது என்னுடைய ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ட்ரே. இது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். நான் உங்களுக்கு இது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் நான் ஃபியூச்சரில் வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு இந்த பாக்ஸில் இந்த இது இது பாருங்கள்,
டிஷ்யூ பேப்பர் நான் இந்த மாதிரி வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். இது 30 ரூபி தான், சீப்பு தான். இதில் வந்து 100 பீஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு பீஸ் வீக்கெண்ட் 1 பீஸ் மட்டும் எடுத்து நான் வாரம் வாரம் இந்த பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து உள்ளே வச்சு இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நான் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை இந்த மாதிரி தனியாக உருவி இதுக்குள்ளே வந்து நான் போட்டு வச்சுடுவேன். இது வந்து இப்போ நான் எனக்கு சமையலுக்கு எடுக்கும்போது இதை மட்டும் நான் இந்த ட்ரேவை எடுத்து வச்சேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தீர்ற கண்டிஷனரில் இருக்குது என்னுடையது. அடுத்து இதில் வந்துட்டு புதினா தழை வச்சுப்பேன். இதுவும் தீர்ற கண்டிஷனரில் இருக்குது. இப்போது இதில் வந்துட்டு நான் எப்போதுமே லெமன் வந்து வச்சுருப்பேன். இப்போ நம்ம சாதம், தக்காளி சாதம் இல்லை வெஜிடபிள் சாதம் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற போது எனக்கு லெமன் தேவைப்படும். லெமன் ஜூஸ் வேணும்னாலும் சரி, லெமன் சாதம் நான் அந்த வீக் செய்கிறது அப்படின்னாலும் சரி, நான் மேக்ஸிமம் இந்த பாக்ஸில் வந்து கம்பல்சரி எனக்கு வந்து எப்போதுமே லெமன் வச்சுட்டே இருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நான் பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் அடிக்கடி பச்சை மிளகா வாங்கணும்னு தேவையில்லை. இப்போது நான் என்ன பண்ணிடுவேன்னா, இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த காம்பை நான் வாங்கிட்டு வந்த உடனே கிள்ளிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் பழுக்காது, ரொம்ப நாளைக்கு எனக்கு வரும். இப்போ இதில் வந்து பாருங்கள் தண்ணி விட்டுருக்குது. இதில் வந்து தண்ணி விட்டுருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக இதாகி பாருங்கள் அப்படியே தனியாக வந்துருச்சு. நான் இதை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, திரும்ப இதெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இது எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு 20 டேஸ் கிட்ட எனக்கு இது வருது. இப்போ இதில் வந்து நான் கம்பல்சரி இதில் ஒவ்வொரு பாக்ஸு வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலைன்னு நான் வச்சுப்பேன். இதில் நான் மேக்ஸிமம் வந்து புதினான்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கட்டு வாங்குவேன். கொத்தமல்லி தழை வந்து 2 கட்டு வாங்குவேன். இங்கே வந்து நாட்டு கொத்தமல்லி தான் கிடைக்கும், அதனால் நான் 2 கட்டு வாங்குவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை மேக்ஸிமம் ஒரு கட்டு வாங்கிடுவேன். இதில் ஸ்டோர் பண்ணது போக மீதியை வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு நல்லா இப்படி சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு அந்த பாக்ஸு தீரும்போது எது தீர்ந்துதோ நான் என்ன பண்ணிடுவேன்னா, இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. புதினா கட்டு அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கட்டு மட்டும்தான் கொத்தமல்லி அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கட்டு இருக்குது எனக்கு. அதே மாதிரி கருவேப்பிலையிலையும் எனக்கு பாதி இருக்குது. எனக்கு கரெக்டாக 1 வீக் வந்துடும். இப்போ எனக்கு சப்போஸ் புதினா வந்து நான் வந்து இப்போ நம்ம 7 டேஸ் இருக்குது. அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இதில் வந்து மொத்தம் 7 நாளில் 5 நாள் நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிடுவேன் 5 நாளைக்கு. அதுக்கப்புறம் எப்படியும் சண்டே வந்து நான்வெஜ்ஜு தான் எடுப்போம். அதே மாதிரி வந்து இடையில மேக்ஸிமம் வந்து சில சமையலில் வந்து நான்வெஜ் எடுப்போம் நாங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு, லெமன் ரைஸு, இல்லை புதினா ரைஸு, இந்த மாதிரி புதினா எனக்கு அதிகமாக இருக்குது அந்த வாரத்தில் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா, புதினா போட்டு ஒன்று நான் சட்னி பண்ணிவிடுவேன், இல்லைன்னா புதினா ரைஸ் செஞ்சுருவேன். இப்போ எனக்கு கருவேப்பிலை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எனக்கு இருக்குது அப்படின்னா நான் வந்து கருவேப்பிலை சட்னி அந்த மாதிரி வந்து ஐட்டம் செஞ்சுப்பேன் நான். இந்த மாதிரி எனக்கு ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறையா வந்து கிச்சன் ஆர்கனைசிங் இனிமேட்டு ஃப்யூச்சரில் என்னுடைய சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. இது பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.